ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேங்கோ சாகு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், ஒரு கப்பு. அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி நம்ம சேர்த்துடலாம். ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்துடுச்சு. அரை மணி நேரம் ஊற வச்சனால 10 நிமிஷமே போதும். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிடுங்க நல்லா. இப்போ ஜவ்வரிசி வடிகட்டியாச்சு. நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி வடிகட்டியாச்சு. இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். மேங்கோ கட் பண்ணியாச்சு. இப்போது கண்டென்ஸ்டு மில்க் வந்து அரை கப் ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றியாச்சு. இப்போ 2 கப்பு பால். இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. அங்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, க்ரீமியாக. இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ ஒரு பவுலில் ஊற்றிடலாம். ஜவ்வரிசி அதில் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ டெக்கரேஷனுக்கு சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச மேங்கோ பீஸை போட்டுக்கலாம். அழகாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.